ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ துவரம் பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் துவரம் பருப்பை 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை விட கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, தென் அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை விட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸு தக்காளி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். தென் இதோட உங்களுக்கு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 விசில் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த சாம்பாருக்கு தேவையான காய்கறியை நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வந்து நல்லா கொலையாக வேகணும். நல்லா இந்த மாதிரி கொலையாக வேக வச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த காய்கறியை வந்து நம்ம வெட்டி வச்ச காய்கறியை ஒரு 10 மினிட்ஸ் உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து ஆயில் விட்டு கடுகு, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி வச்சதை நல்லா பொன்னிறமாக நல்லா கிறிஸ்பியாக வேகிற வரைக்கும் எடுத்து வச்சதுக்கப்புறம் இதோட 2 பெரிய சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பொடியை நறுக்கி இதோட சாம்பார் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச காய்கறியை இதில் ஆட் பண்ணி தென் அதோட நம்ம வேக வச்சுருந்த பருப்பு தண்ணி அதையும் ஆட் பண்ணி புளி கரைசல் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு லெமன் சைஸில் புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த குழம்பு வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் மல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சுவையான நமக்கு துவரம் பருப்பு காய்கறி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.